தாய் மிக உயரிய பிறவி, ஒரு பிள்ளைக்கு மிகப்பெரிய சொந்தம். ஆனால் அந்த தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார். அந்த தாயை விட மிகப்பெரிய தயை கொண்டவன் இறைவன். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடனே, தேசனே தேனாரமுதே சிவபுரனே என்று. இப்படி எது மீதும் பற்றாமல் இயற்கையிலேயே ஒரு பெரிய ஒளிமயமாக இருக்கக்கூடியதற்கு ஜோதி என்று பெயர். அந்த ஜோதி மாசு இல்லாமல் இருக்கிறது இறைவன். அதுதான் இறைவனுடைய அந்த வடிவம் என்பது மாணிக்கவாசகருடைய மிகச்சிறந்த கூற்றாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே நாம் தான் வருவோம் போவோம், நம்முடைய வாழ்நாள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் எப்பொழுதும் நித்தியமாக மலர்ந்த அந்த வடிவத்திலே இருக்கக்கூடியவன் இறைவன் என்ற காரணத்தினால் மலர்ந்த மலர் சுடரே என்று சொல்லுகிறார். அடுத்தது தேசனே தேனாரமுதே சிவபுரனே என்று. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருவாசகத்தினுடைய தோரண வாயிலாம் சிவபுராணத்தை பற்றி இந்த பகுதியிலே தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அதில் இப்பொழுது நாம் எதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் என்றால், தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடனே, தேசனே தேனாரமுதே சிவபுரனே என்று. தாயில் சிறந்த தயாபரனே, தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார். தாயை விட சிறந்தவன் இறைவன். உறவு முறைகளிலே இரத்த சம்பந்தம் இருக்கக்கூடிய உறவு முறைகளில் மிக 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 நெருக்கமானது தாய்மைதான். தாயினுடைய அந்த வயிற்றுக்குள்ளே சிசுவானது இருந்து வளர்ந்து அதன் பிறகு இந்த உலகத்தை பார்க்க ஜனித்து வளர்ந்து வந்த பிறகும் கூட அதற்கு தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுவார்கள். தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த உறவு எப்பொழுது அந்த கரு அதன் வயிற்றிலே உருவாகிறதோ அப்பொழுதே தொடங்கி விடுகிறது என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு படி மேலாக இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான இந்த பந்தம் பூர்வ ஜென்ம பந்தம் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அதுவும் உண்மைதான். எந்த பிறவியிலே எந்த தந்தை தாய்க்கு நாம் பிள்ளையாக பிறக்க வேண்டும், எந்த தாயினுடைய வயிற்றிலே நாம் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் இறைவனுடைய சித்தம். அதே போல இறைவன் என்ன செய்வான் என்றால், இந்த இடத்தில் இந்த தாய்க்கு பிள்ளையாக நான் வயிற்றிலே உதிப்பேன் என்று சொல்லி இறைவன் அவதாரம் செய்ததையெல்லாம் நாம் புராணங்களிலே பார்த்திருக்கின்றோம். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு இந்த தாய் இந்த தந்தை இந்த பிறவியிலே என்பது இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த கட்டளையாகும். அப்பேற்பட்ட தாய் பிள்ளை பிறந்து அது வளர்ந்து பல ஆண்டுகளாகி வாலிப பருவத்தை அடைந்தாலும் கூட, பிள்ளை எங்கேயோ ஒரு தொலைவில் இருந்தாலும் தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த பந்தம் மாறுவதே இல்லை. வயிற்றில் இருக்கிற பொழுது பிள்ளைக்கு ஏதாவது நோய் என்றால் அது தாயை பாதிக்கும், அது தெரியும். அதே பிள்ளை பிறந்த பிறகு கை குழந்தையாக இருக்கிற போது குழந்தைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தாய் கவனித்துக் கொள்கிறாள். கண் முன்னாலே பிள்ளை சிறு பிள்ளையாக வளரும் பொழுது அதற்கான தேவைகளை எல்லாம் தாய் பூர்த்தி செய்கிறாள். ஆனால் வளர்ந்து இளையவனான பிறகும் மிகப்பெரிய தொலைவில் சென்று அந்த பிள்ளை வாழ்ந்தாலும் கூட குழந்தையினுடைய அந்த நல்லது கெட்டதை உணரக்கூடிய மிக பெரிய ஆற்றல் தாய்க்கு மட்டும்தான் உண்டு. நம்ம வீடுகளிலேயே சொல்லுவார்கள் இல்லையா, நிறைய இடங்களிலே தாயும் பிள்ளையும் வேறு வேறு இடத்திலே இருப்பார்கள். அங்கே பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஆபத்து, எனக்கு மனதிற்கு இன்றைக்கு என்னமோ செய்கிறது என்று ஒரு தாய் சொல்ல கேட்டிருப்போம். அதன் பிறகு பார்த்தால் அந்த பிள்ளைக்கு இன்னும் ஆபத்து வந்தது, ஒரு நோய் வந்தது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது என்பதை நாம் அதற்கு பிறகு செய்தி கேள்விப்படுவோம். அல்லது பிள்ளை தள்ளி இருந்தால் ஏதோ மனசு சங்கடமாக இருக்கிறதே, தாய்க்கு ஏதாவது ஒன்று ஆகி இருக்குமோ என்று அவனுடைய மனதிற்குள்ளே திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றும். இந்த எண்ணத்திற்கு விளக்கமே சொல்ல முடியாது. ஏனென்றால் இது அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் மட்டுமே உணரக்கூடிய ஒரு செய்தியாகும். ஆதிசங்கரர் துறவரம் வாங்கி சென்ற பிறகும் கூட அவருடைய தாய் அவருடைய இறுதி காலத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மனதிற்குள்ளே தெரிந்ததாம். துறவரம் வாங்கி கொண்டு சென்றவர்கள் கூட உலகத்தில் எல்லாரும் அவர்களுடைய காலில் வந்துதான் விழுவார்கள். ஆனால் அந்த துறவி கடைசி வரை
தாயின் காலடியிலே விழுந்து வணங்க வேண்டும் என்பது நம்முடைய சம்பிரதாயம். அதே போல பட்டினத்தடிகளும் கூட துறவரம் வாங்கி சென்ற பிறகும் தாயினுடைய ஈமக்கிரியைக்கு சரியாக வந்தார் என்பதை அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான பந்தம் சாமானியப்பட்ட பந்தம் இல்லை. பிள்ளைக்கு உடல் நோய் மட்டுமல்ல, மனதிற்குள்ளே சங்கடம் என்றாலும் அது தாயினால் உணர முடியும். முகத்தை பார்த்தே என்ன நடந்தது என்று யூகிக்கக்கூடிய தாய்மார்களும் இந்த தேசத்திலே இருக்கிறார்கள் தானே. அப்படி தாய் மிக உயரிய பிறவி, ஒரு பிள்ளைக்கு மிகப்பெரிய சொந்தம். ஆனால் அந்த தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார். அந்த தாயை விட மிகப்பெரிய தயை கொண்டவன் இறைவன். தாய்க்கு என்ன பெரிய பண்பு என்றால், பிள்ளைக்கு பசிக்கிறதா அல்லது நோய் துன்பமா அல்லது வேறு ஏதாவது ஏக்கமா என்பதையெல்லாம் தெரிந்து அந்த குழந்தைக்கு வேண்டியதை செய்வாள். இறைவனோ உலகத்தில் இத்தனை கோடி குழந்தைகள் இருந்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் வேண்டியதை செய்கிறார். தாயில் சிறந்த தயாவான ஒரு தாய் சில குழந்தைகளுக்கு தயை காட்டி, கருணை காட்டி, அன்பு புகட்டி, பால் ஊட்டி, சீராட்டி வளர்ப்பதே பெரிய விஷயம். ஆனால் இத்தனை கோடி குழந்தைகள் பெற்ற பிறகும் கூட அத்தனை குழந்தைகளுக்கும் சரியான ஒரு தாயாக இறைவன் இருக்கிறான். தயாவான தத்துவனே என்கின்றார். தாயை குறித்து இறைவனை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது மாணிக்க வாசகர் இந்த இடத்திலே அன்பனே என்று சொல்லியிருக்கலாம், பண்பு உடையவனே என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்திலே தயாவான தத்துவனே என்று சொல்லுகிறார். அது என்ன? தாய்மை என்பது உணர்வு, அதற்கும் தத்துவத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், இந்த பந்தம், இந்த சொந்தம், அது ஒரு தத்துவமான ஒன்று. இறைவன் நமக்கு தத்துவ வடிவத்தில் இருக்கின்றான். தாயை நேசிக்கக்கூடியவர்களுக்கு இறைவனுடைய அந்த தத்துவமும் உணர வரும் என்பதைத்தான் இதிலே உள்ளர்த்தமாக பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தாயை விட தயையான தத்துவ ரூபத்தில் இருக்கக்கூடியவன், ஒரு பெரிய ஒரு தத்துவ வடிவம் தான், ஆனால் மிக எளியவனாகவும் இருக்கின்றான் என்கிறார். அடுத்ததாக மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே என்று. ஜோதி என்றால் அது நெருப்பின் வடிவம். அந்த நெருப்புக்கு ஒரு பண்பு, எந்த இடத்தில் நீங்கள் அதை ஏற்றினாலும் அது மேல் நோக்கி, வான் நோக்கி தான் நெருப்பு இருக்கும். நீங்க யோசித்து பாருங்க, கற்பூரத்துல ஏற்றினாலும், தீபத்துல அகல் விளக்குல ஏற்றினாலும், மலை உச்சியில தீபம் ஏற்றினாலும், எதுவாக இருந்தாலுமே எங்கே ஏற்றினாலும் நெருப்பு, அதாவது சுடர் கீழிருந்து மேல் நோக்கி தான் எரியும். அதனுடைய பண்பு அப்படி. இந்த ஜோதியே இவ்வளவு ஒரு தனித்துவமானது. அதிலும் இங்கே அவர் பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன என்றால் மாசற்ற சோதி என்று சொல்லுகிறார். நெருப்புக்கு எல்லாவற்றையும் தனதாக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உண்டு. அதுக்குள்ள எது வந்து சேர்ந்தாலும் எல்லாவற்றையும் நெருப்பாக, அந்த அக்னி ஸ்வரூபமாக மாற்றிக்கொள்ளும். அதிலும் மாசே இருக்காது. இந்த ஜோதி இயற்கையிலேயே தோன்றியது. இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் என்ன என்றால், இப்போ ஒரு இடத்திலே நெருப்பு பற்ற வைக்க வேண்டும் என்றால் ஒரு விறகு கட்டையோ அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளோ, குறைந்தது ஒரு காகிதமோ, ஏதோ ஒன்று கிடைத்த ஒரு பொருளின் மீது நாம் நெருப்பை பற்ற வைத்து அது எரியும் தானே. அதே போல கற்பூரம் அல்லது அகல் விளக்கிலே இருக்கக்கூடிய திரி, ஏதாவது ஒரு பொருளை பற்றி கொண்டு அந்த நெருப்பு எரிவதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இறைவனுடைய அந்த ஜோதி எப்படி தெரியுமா? அதற்குள்ளே கற்பூரம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, திரி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. வேற ஏதாவது ஒரு பொருளிலே பற்றி எரிகிறதே நெருப்பு, அது போல ஒரு பொருள் உள்ளே இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பருப்பொருள்கள் எதையாவது பற்றி கொண்டு எரியக்கூடிய நெருப்பு, அதற்கு நெருப்புன்னு பேரு. ஆனால் இப்படி எது மீதும் பற்றாமல் இயற்கையிலேயே ஒரு பெரிய ஒளிமயமாக இருக்கக்கூடியதற்கு ஜோதி என்று பெயர். அந்த ஜோதி மாசு இல்லாமல் இருக்கிறது இறைவன். அதுதான் இறைவனுடைய அந்த வடிவம் என்பது மாணிக்கவாசகருடைய மிகச்சிறந்த கூற்றாக இருக்கிறது. மலர்ந்த மலர் சுடரே. பூ பூப்பது என்பது வேறு, மலர்வது என்பது வேறு. இப்போ யாரையாவது பார்த்து வாங்க அப்படின்னு மட்டும் அழைப்பதற்கும் வாங்க வாங்க என்று அழைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? முகம் மலர்ந்து அன்போடு வரவேற்பது என்பது, பூக்கள் மொட்டாக இருந்து அப்படி பூத்து வருவதை விட மலர்ந்து விரிந்து வரும் பொழுது அதனுடைய அழகு தனியாக இருக்கும். மலர்ந்த மலர் சுடரே என்று. பூ தனியாக இருக்கும், சுடர் தனியாக இருக்கும். ஆனால் இங்கே மலருக்கு ஒரு சுடராக அதையோடு சேர்ந்து வருவதாக நமக்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த பூ
ஒளி பொருந்தியதாக இருக்கிறது, மலர்ந்த அந்த வடிவத்தில் இருக்கிறது, மனம் வீசி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே நாம் தான் வருவோம் போவோம், நம்முடைய வாழ்நாள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் எப்பொழுதும் நித்தியமாக மலர்ந்த அந்த வடிவத்திலே இருக்கக்கூடியவன் இறைவன் என்ற காரணத்தினால் மலர்ந்த மலர் சுடரே என்று சொல்லுகிறார். அடுத்தது தேசனே தேனார் அமுதே சிவபுரனே என்று. தேசன் என்கின்ற இந்த சொல்லுக்கும் குற்றம் இல்லாதவன் என்கின்ற பொருள்தான் சொல்லப்படுகிறது. தேசனே தேனார் அமுதே என்று சொல்லுகிறார். அமுதம் என்றாலே மிக உன்னதமான பொருள். தேனார் அமுதே என்று சொன்னால் தேன் மாணிக்க வாசகருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கிறது. நிறைய இடங்களிலே இந்த தேனை அவர் பயன்படுத்துகிறார். ஏனென்றால் தேன் மிக மிக இயற்கையான உணர்வு, பூக்களுக்குள்ளே தானாகவே இருக்கக்கூடியது. அது மகரந்த சேர்க்கையின் மூலமாக பூக்களையும் விரிவடைய செய்கிறது. வண்டுகள் அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்திலே தேன் அடையாகவும் உருவாக்குகின்றன. அப்படி இயற்கையிலேயே உருவான அந்த தேன் தானும் கெடாமல் தன்னோடு சேர்ந்த எதையும் கெடவிடாமல் பார்த்து கொள்ளுகிறது. எனவே தேனார் அமுதே சிவபுரனே என்று சொல்லுகிறார். புறம் என்று சொன்னால் இந்த இடத்திலே கோட்டை என்று பொருள். சிவனுக்கென்று ஒரு கோட்டை இருக்கிறது. எது சிவனுடைய கோட்டை என்றால் இந்த பிரபஞ்சம். புறத்திலே இருக்கக்கூடிய கோட்டைகள் மட்டுமல்ல, அகத்திலே இருக்கக்கூடிய கோட்டையிலும் நாயகனாக வீற்றிருக்கக்கூடியவன் சிவபெருமான் என்ற காரணத்தினால் தேசனே தேனார் அமுதே சிவபுரனே என்று சொல்லுகின்றார். இன்னும் அடுத்தடுத்து இறைவனோடு ஒன்றி கலக்கக்கூடிய அந்த அற்புதமான செய்திகளை எல்லாம் மேலும் நமக்கு வழிகாட்டுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. அவற்றை பற்றியும் தொடர்ந்து சிந்திக்கலாம் நம்முடைய தெய்வ தமிழ் டிவியிலே.